முன்னாள் பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையின் இன்றைய செய்திகள். பகுத்தறிவாளர்களை அயோக்கியர்கள் என்று ஒரு நீதிபதி சொல்லலாமா? கட்டை விரலை குருதட்சணையாக கேட்ட துரோணாச்சாரியார்கள் யோக்கியர்களா? கொலை வழக்கில் ஜெயிலுக்கு போன சங்கராச்சாரியார்கள் பகுத்தறிவாளர்களா? கருத்து களத்தில் சந்திக்க தயார்தானா என்று பகுத்தறிவாளர்களை அயோக்கியர்கள் என்று ஒரு நீதிபதி சொன்னதற்கு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் விடுத்துள்ள அடுக்கடுக்கான பதிலடி அறிக்கை இன்றைய விடுதலையில் முதல் பக்கத்தில் வந்துள்ளது. பொது உடைமை இயக்கத்தின் மூத்த தலைவர் தகைசால் தமிழர் தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் மறைந்தாரே, வீர வணக்கம் வீர வணக்கம் என்று திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். மேலும் மறைந்த தோழர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு செங்கொடி போர்த்தி வீர வணக்கம் செய்த கருப்பு சட்டை வரலாறாக வாழுகிறார், கொள்கை பயணம் தொடரட்டும் என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் உணர்ச்சி முழக்கமிட்டார் என்பதை விடுதலை ஏடு பதிவு செய்துள்ளது. சட்டப்படி இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இருந்தும் உயர் பதவிகளில் அவர்களுக்கு சட்ட ரீதியாக உள்ள இடஒதுக்கீடு அளிக்கப்படுவதில்லை. அந்த உயர் பதவிகளை எல்லாம் உயர்ஜாதி பார்ட்னர்கள் விழுங்கி ஏப்பம் விடுகிறார்கள். அதை முன்னிட்டு திராவிடர் கழகத்தின் சார்பில் மார்ச் 3 கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று விடுதலையின் தலையங்கம் குறிப்பிடுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு டெட் தேர்ச்சி மதிப்பெண்ணை 40% குறைத்து பள்ளி கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக துறை செயலர் ப. சந்திரமோகன் நேற்று வெளியிட்ட அரசாணையில் கடந்த ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட அரசாணையின்படி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற பொது பிரிவினர் 60% மதிப்பெண்ணும், பிசி முஸ்லீம் டிஎன்சி மாற்றுத்திறனாளிகள் 50%, எஸ்சி எஸ்டி அருந்ததியர் எஸ்டி வகுப்பினர் 40% பெற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடக மாநில திராவிடர் கழகம் நடத்தும் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா வருகிற 28/2/2026 சனிக்கிழமை அன்று காலை 10 மணி முதல் இரவு 8:30 மணி வரை தேவராஜ் அர்ஸ் பவன் 16D மில்லர்ஸ் ரோடு காவேரப்பா லே அவுட் வசந்த் நகர் பெங்களூருவில் நடைபெற உள்ளது. வளர்ச்சி இருக்கும் மாநிலத்தில் பாஜக இருக்காது, பாஜக இருந்தால் அங்கு வளர்ச்சி இருக்காது. வன்முறை வெறுப்பு பிரிவினையை எப்போது நிறுத்துவீர்கள்? இந்த தேர்தல் என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு தான். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரபரப்பு பேச்சு என்று டெக்கான் கிரானிக்கல் செய்தி வெளியிட்டுள்ளது. இனப்படுகொலைக்கு இஸ்ரேல் நாட்டின் மீது உலகம் முழுவதும் கண்டிக்கப்படும் நேரத்தில் பிரதமர் மோடி விலகி நிற்காமலோ அல்லது ராஜதந்திரத்தையோ தேர்வு செய்யவில்லை. மாறாக இஸ்ரேலை கட்டி அணைத்து கொண்டுள்ளார். இது பாலஸ்தீன கொள்கைக்கு துரோகம் என சிபிஐ மாநிலங்களவை உறுப்பினர் பி. சந்தோஷ்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது விடுதலையில் பதிவாகி உள்ளது. ஆவடியில் நடைபெற்ற திராவிடர் கழக பொதுக்கூட்ட மேடையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தோழர் தகைசால் தமிழர் இரா நல்லக்கண்ணு அவர்களின் படத்தை தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் திறந்து வைத்து வீர வணக்கம் செலுத்தினார். கொள்கை கனல் அகத்துளே தீயாய் மூண்டு தகிக்க முகத்திலே புன்னகையுடன் அமைதியாக வலம் வந்த அரசியல் எரிமலை தோழர் நல்லக்கண்ணு என்று அவரது மறைவு குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விடுத்துள்ள உருக்குமிகு இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார். அத்துடன் இன்று நடைபெற்ற தோழர் நல்லக்கண்ணுவின் இறுதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மீண்டும் வீரவணக்கம் செலுத்திய முதலமைச்சர் அவருக்கு அரசு மரியாதை அளித்து கௌரவித்துள்ளார். கொள்கை போராளி தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு நமது வீரவணக்கத்தை செலுத்துகிறோம். இடஒதுக்கீடு முறையாக அமுல்படுத்தப்படவில்லை என்பதை கண்டித்து மார்ச் 3 நடைபெறவிருக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கான கலந்துரையாடல் கூட்டம் மார்ச் 1 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி அளவில் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களின் தலைமையில் பெரியார் திடலில் நடைபெற உள்ளது. மேலும் இதுபோன்ற ஏராளமான செய்திகள் விடுதலை நாளிதழில் இடம்பெற்றுள்ளது. வாசகர்கள் முழுமையாக படித்து பயன்பெற வேண்டுகிறோம். வணக்கம்.